நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. ரஜினியின் பேட்ட, விஜயின் மாஸ்டர், விக்ரமின் தங்கலான் என பிரபல நாயகர்களின் படங்களில் நடித்து கோலிவுட்டில் பிரபலமானவர் நடிகை மாளவிகா மோகனன். அதுவும் தங்கலான் திரைப்படத்தில் கத்துக்கிட்ட மொத்த வித்தையையும் இறக்கிறேன் பாருங்க என ஆரத்தி வேடத்தில் மிரள வைத்தவர் மாளவிகா மோகனன். மலையாளத்தில் சத்யன் அந்திகாட் இயக்கத்தில் மோகன்லால் நடிக்கும் ஹிருதய பூர்வம், பாகுபலி ஹீரோ பிரபாசுடன் ராஜா சாப் மற்றும் சர்தார் 2 என பல்வேறு படங்களில் நடித்து வருகிறார். 2013ஆம் ஆண்டு மலையாள திரைப்படமான பட்டம் போலே மூலம் நடிகையாக அறிமுகமான மாளவிகா மோகனன் 2017ஆம் ஆண்டு வெளியான ஹிந்தி திரைப்படமான பியாண்ட் த கிளவுட்ஸில் நடித்ததற்காக பாராட்டுகளையும் வரவேற்பையும் பெற்றுள்ளார். மலையாள த்ரில்லர் படமான த கிரேட் ஃபாதர் படத்தை தொடர்ந்து தமிழில் பேட்ட படம் மூலம் தமிழ் சினிமாவுக்குள் என்ட்ரி ஆகியுள்ளார். கேரள கண்ணூர் மாவட்டம் பையனூரில் பிறந்தாலும் இவரது தந்தை KU மோகனன் பாலிவுட் படங்களில் ஒளிப்பதிவாளராக பணியாற்றியதால் பள்ளி கல்லூரி வாழ்க்கை என்பது மாளவிகாவுக்கு மும்பையில்தான் தொடர்ந்துள்ளது. நடிகர் மம்முட்டி மூலம் திரைத்துறைக்குள் என்ட்ரி ஆனதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் நடிகை மாளவிகா மோகனன் வெளியிட்ட தகவல் திரைத்துறையில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. அதாவது, ஒரு நாள் இரவு 7 மணி அளவில் மாளவிகா மோகனன் தனது தோழிகளுடன் கல்லூரியிலிருந்து மின்சார ரயிலில் வீடு திரும்பிக் கொண்டிருந்துள்ளார். முதல் வகுப்பு என்பதால் அந்த கம்பார்ட்மெண்டில் மாளவிகா மோகனன் மற்றும் தோழிகளை தவிர யாரும் இல்லை. அதனால் ஜன்னல் கம்பியில் முகத்தை வைத்தபடி வேடிக்கை பார்த்து கொண்டு வந்துள்ளார்கள். அப்போது என்ன நடந்தது என்பதை தற்போது பகிர்ந்திருப்பதுதான் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அவர் கூறியது இதுதான்: நாங்கள் வந்து கொண்டிருந்த மின்சார ரயில் ஒரு ஸ்டேஷனில் வந்து நின்றபோது திடீரென ஒருவன் என் முகத்தருகே அவனது முகத்தை கொண்டு வந்து ஒரு முத்தம் கொடு என கேட்டான். இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காததால் அதிர்ச்சி அடைந்தேன். மேலும் அந்த கம்பார்ட்மெண்டில் நாங்கள் 3 பேர் மட்டுமே இருந்ததால் ஒருவேளை திடீரென அவன் உள்ளே ஏறிவிட்டால் என்ன நடக்குமோ என பயந்து திகைத்து போய்விட்டேன். அந்த வயதில் எப்படி அவனை எதிர்கொள்வது, அவனை என்ன செய்வது என்பது கூட தெரியவில்லை. நல்ல வேளை ரயில் புறப்பட்டு விட்டதால் தப்பித்தோம். இருந்தாலும் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்கு ரொம்ப நேரம் ஆனது. இப்போது மும்பை பாதுகாப்பானது என சொன்னாலும் நான் அங்கே படித்த காலங்களில் அப்படி இருந்ததில்லை. அச்சத்துடனேயேதான் ரயிலிலும் பேருந்திலும் பயணித்தோம் என இப்போதும் அச்சம் விலகாமல் கூறியுள்ளார். அன்று அந்த அவனுக்கு அது சாதாரண ஜாலியான நிகழ்வாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த அவனால் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு அப்படி அல்ல. ஒரு பெண்ணுக்கு பாலியல் துன்புறுத்தல் என்பது எந்த காலகட்டத்தில் நடந்தால் என்ன, அது அவர்களின் ஆழ் மனதில் இருந்து கொண்டு உளவியல் ரீதியான பாதிப்புகளை உண்டாக்கி கொண்டே இருக்கும். அதன் வெளிப்பாடுதான் நடிகை மாளவிகா மோகனன் கல்லூரி காலத்தில் நடந்த துன்புறுத்தலை தற்போது பகிர்ந்து கொண்டுள்ளார். ஆனால் பெண்கள் பாலியல் துன்புறுத்தல்களை ஏன் அப்போதே சொல்லவில்லை, இப்போது ஏன் சொல்கிறாய் என கேள்வி எழுப்பி மீண்டும் துன்புறுத்தாமல் எப்போது ஏற்பட்டாலும் எப்போது சொன்னாலும் அது பாதிப்புதான் என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். பெண்களிடம் அத்துமீறாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.